டிராகன் ரிலீஸ் ஆகிடும், ஃபெப்ரவரியில் வந்துடும். ஸோ டிராகன் ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கப்புறம் விக்னேஷன் பிரதரோட லைக் இருக்குது, லைக்கு வந்து நடிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறேன், அது வந்து ஒரு சேனலையும் ஷூட் பண்ணுறேன். அது இது வரைக்கும் இந்த 3 படம் அவ்வளோதான். ஓகே, ஒரு ஆக்டராக பல ப்ராஜெக்ட்ஸ் கடந்த பிறகு இப்போ உங்களுக்கு பிரதீப்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு உங்களுக்கு என்ன தோணும்? Representative from Radio City. Saya selesai sir. Saya selesai sir. Saya selesai sir. Saya selesai sir. Saya sir. பிரதீப் ரங்கநாதன் கையாளர் இந்த விருதை மொழிபுக்கும் சரி, கீழே படத்துக்கும் சரி. ஏன் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு மிகப்பெரிய ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவருடைய 3 minute ஷார்ட் ஃபிலிம் அப்பாலான்றது. அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. சூப்பராக இருக்கீங்க. சூப்பர். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய பர்சன்ஸ் ரொம்ப முக்கியமான வேல்யூபிள் பர்சன்ஸ் எங்களுக்கு. வணக்கம், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மூவி ஃபர்ஸ்ட் கிளாப் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல். கியூட் சினிமாஸ் எனக்கு ரொம்ப பர்சனல். ஹேவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் தான் எனக்கு ஒரு ரெஸ்பெக்டட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு யூடியூப்பில் நல்லா போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஆப்லாக்ன்ற ஷார்ட் ஃபிலிமோட ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு கொண்டு போய் இப்போ நான் நிறைய ப்ரொடக்ஷன் கிட்ட போனேன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துருக்கேனே, இந்த மூவி ஃபர்ஸ்ட் கிளாப்பில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை என்னால் மறக்கவே முடியாது. இது கிட்டத்தட்ட என்னோட ஹோம் அந்த மாதிரி சொல்லலாம். நான் எப்போவுமே சதீஷோ அவங்களெல்லாம் கால் பண்ணாங்கன்னா ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. அவங்களோட கான்டாக்ட் பண்ணி என் ஃபோனில் ரிங் ஆகுது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னோட கிராட்டிடியூட் எப்போவுமே மூவி ஃபர்ஸ்ட் கிளாப்க்கு இருக்கும். ஒரு இப்போது இந்த 3 சீசன் கழிச்சு இங்கே வர்றதுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் வந்து வாங்குறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. கொடுக்குறதுல இருக்கிற சந்தோஷம் கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது த வின்னர்ஸ் அவங்களுக்கெல்லாம். அண்ட் மோர் தென் த வின்னர்ஸ், இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் காம்படிஷன் வின் பண்ணல, நான் செகண்ட் பிளேஸ் தான் வாங்கினேன். இப்போது என்ன மேட்டர்னா, வின்னர் வந்து ஒருத்தங்க தான் இருப்பாங்க. இந்த லூசர்ஸ் மேபி வின்னர்ஸ்க்கு மீதி பேரெல்லாம் வின் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல, லூசர்ஸ்னு பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு வின்னர் தான். நிறைய பேருக்கு வந்து அவங்க தான் மெஜாரிட்டி. நானும் அப்போது ஒரு லூசர் தானே. பட் இட் வாஸ் நாட் த எண்ட் ஃபார் மீ. என்னாலையும் வந்து ஐ குட் ஸ்டெப் அப் ஒரு விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடாதீங்க, நீங்கள் வந்து வின் பண்ணல அப்படின்றது. நான் வந்து இந்த 5 பேருக்கு மட்டும் சொல்லலை, மொத்தமாக வந்து 25 ஷார்ட் ஃபிலிமோ இல்லை வந்து 2266 ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கும் சொல்கிறேன். எனிபடி ஸ்டில் ஹேஸ் அ சான்ஸ் ஃப்ரம் தேர். இல்லைனா இந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்ளை பண்ணாதவங்களுக்கும் சொல்கிறேன்.
ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் எரான்றதே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதில் மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப் மட்டும்தான் இன்னும் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடத்திட்டு அதை இன்னும் உயிரோட வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த நான் சொன்னேன்ல இதில் வராத ஷார்ட் ஃபிலிம் தான். நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் வந்து இதில் வராத ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஏடி வந்து எனக்கு காமிச்சாங்க. அதில் வந்து சொல்லணும்னு நினச்சது வந்து ஒரு எலியின் கட்டிங். ஆமாம், அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த ஃபில்ம் மேக்கருக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அங்கே இருக்கீங்களா? முடிச்சுட்டு ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு இந்த 5ல் வந்து என்னோடய ஃபேவரட்டாக வந்து இருந்தது வந்து அன்புடன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மீதி அதிலும் வந்து அந்த முக்கியமாக ஒரு டைலாக் வந்து எழுதியிருந்தீங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல டைலாக்ன்றது அதுக்கு அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நல்லா பேசுகிறவங்களாம் நல்லா பேசுகிறாங்க. ஸோ மீதி நான் எல்லா ஷார்ட் ஃபிலிமும் பார்க்கலங்க. நான் இந்த இதில் ஜூரியாக இது பண்ணல. நான் லாஸ்ட் டைம் இங்கே ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். ஸோ என்னால் கொஞ்சம் 5 ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் அந்த மீதி ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பர். இப்போ இங்கே ஒரு நடந்துச்சுல்ல, ஈவென்ட் முதல்ல வெயிட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த பிரிட்ஜாக தான் மூவி பஃப் அண்ட் டர்மரிக் இந்த கான்டெஸ்ட் ரன் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய இன்டென்ஷன் அப்ஜெக்டிவ் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்ப்ளீட்டிங் தி சர்க்கிள். அப்ரிசியேஷன். அதனால கடவுளே டிரெக்டரும் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் டிரெக்டரும் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்பெஷல் மென்ஷன் அவார்ட்ஸ் வாங்குறாங்க. सही है सर, क्या सर? सही है, रुकिए रुकिए। ठीक सर। ठीक सर। Okay. Thank you so much. Thank you so much. Pawan Alex in the सर रुकिए सर। सर रुकिए सर। स्टे। and the award is certificate கூடவே check. Very happy, genuinely happy to the whole team. Thank you so much. सर स्टे सर रुकिए सर। सर रुकिए सर। सर स्टे सर। स्टे सर। 25 ஃபிலிம்ஸ் பார்த்தேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப மூவிங்காக இருந்தது. ஏன்னா நான் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன்னா அவங்க இந்த பையன் சொல்லியிருந்தார்ல, என்னோடய வாழ்க்கையிலேருந்து நான் அந்த கதை எடுக்கிறேன் அப்படின்றது தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கதைகளை நம்ம தான் வீரியமாக சொல்ல முடியும். ஸோ அதை ஒரு 3 நிமிஷத்தில் சொல்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் மூவி பஃபோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரு காம்படிஷனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுன்றது ரொம்ப அது எவ்வளோ கஷ்டம் இல்லை ஒரு எவ்வளோ சேலஞ்சிங்கிறது தெரியும். அதை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது அது ஒரு வரம். நான் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்ததுனால எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும். சூப்பர். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து தென் நீங்கள் எங்களுக்கு நிறைய திரை அனுபவங்களை கொடுத்துருக்கீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டராக இன்னைக்கு இங்கே நிற்கிறீங்க. உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆஸ் அ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக சேரலாம்னு சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ ஒரு கதை இருந்தது. அப்போது
க்ரூ ஒரு மேனேஜர் பிடிச்சி ஒரு தெரிஞ்சவங்களெல்லாம் வச்சு போய் பண்ணிவிட்டு ஓகே அவங்க உட்காரட்டும் அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னாங்க. கேமரா வச்சுட்டு என்ன சொல்லணும்ப்பா ஆக்ஷன் சொல்லுப்பா அப்படின்னாங்க. தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். ஸோ ஆக்ஷன் கட்டு தெரியாது, டப்பிங் ப்ளஸ் பண்ணுமா எடிட்டிங் ப்ளஸ் பண்ணுமானே தெரியாது. ஸோ அவ்வளோ ட்ரையல் அண்ட் எரரில் ஸ்டார்ட் பண்ணது தான். சூப்பர் சூப்பர். அண்ட் அப்படியே கட்டு பல வருடங்கள் கழிச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டரா இன்னைக்கு வீரதீர சூரனுடைய ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கும்போது உங்களுடைய மனதில் என்ன வந்துச்சு? அவருடைய அப்ரோச் இல்லை அப்படி இல்லை, அது எப்பயுமே அதே தான். சொல்லுப்பா மட்டும் மிஸ்ஸு, அவ்வளோதான். மற்றபடி அந்த ட்ரையல் அண்ட் எரர் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டே நான் பயங்கர பயமாக இருக்கும். இப்போ நான் எப்படியாவது ஷூட் தள்ளாதான் நினைச்சிட்டே இருப்பேன். இன்னும் 2 நாள் தள்ளாதா, ஒரு வாரம் தள்ளாதா, பையன் மாதிரி இருக்கு. ஏதாவது பண்ணி அது தள்ளி போயிடாதா அப்படின்னு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு அப்புறம் அப்படி போயிடும். ஓகே சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்வேஸ் லேர்னர் சொல்றீங்க, ஆல்வேஸ் a beginner. அந்த மென்டாலிட்டி இருக்கு. பயங்கரமான எஃபோர்ட். சார் ஸோ சர்டிஃபிகேட்ஸ் கூடவே ட்ராஃபி கூடவே செக்கும் இருக்கு. ஐயா சார் ஸ்டேக் சார் இருங்க சார் ஸ்டேக் சார். வீடியோ பேசும்போது கரண்டா என்ன போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அதை பிடிச்சது தான் அவருடைய ஹைலைட் யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். டப்புன்னு ஐபிஎல்ல பிடிச்ச ஒரு படம் வந்தாரு. டப்புன்னு படம் பெருசாயிடுச்சு. டிராகன் ரிலீஸ் ஆகிடும், ஃபெப்ரவரியில் வந்துடும். ஸோ டிராகன் ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கப்புறம் விக்னேஷன்ன்றதோட லைக் இருக்குது, லைக் வந்து நடிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறேன். அது வந்து ஒரு சேனலையும் ஷூட் பண்ணுறேன். அது இது வரைக்கும் இந்த 3 படம் அவ்வளோதான். ஓகே. ஒரு ஆக்டரா பல ப்ராஜெக்ட்ஸ் கடந்த பிறகு இப்போ உங்களுக்கு பிரதீப்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு உங்களுக்கு என்ன தோணும்? என்னோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லது மட்டுமே நினைக்கிறேன். ஸோ அதனால ஐ திங்க் நான் எனக்கு புரியுது சினிமாவாக கேட்குறீங்க, கிராஃப்டாக கேட்குறீங்க. பட் இன்டென்ஷன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இன்டென்ஷன் வந்து என்ன கிராஃப்டாக இருந்தாலும், என்ன சினிமாவாக இருந்தாலும், இல்லை என்ன தொழிலாக இருந்தாலும், அந்த இன்டென்ஷன் வந்து அந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ண நான் நம்புகிறேன். ஸோ எனி கிராஃப்ட், இப்போது நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து எடிட் பண்ணுவேன், எல்லா கிராஃப்ட்லேயும் கொஞ்சம் கை வைப்பேன். ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு வழி, நிறைய பேர் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலையை எடுக்கும் போது அதோட இன்டென்ஷன் ரொம்ப நான் நல்லா வச்சுப்பேன். இது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் ஹார்ட். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டென்ஷன்ஸ் தான் நம்ம கிராஃப்ட்லையும் சரி, நம்மளுடைய அவுட்புட்லையும் சரி ரிஃப்ளெக்ஷனாக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப். உங்களுடைய எங்களுக்கு மிஸ்டர் கல்யாண் சார் அவர்களே இங்க எடுக்கக்கூடிய இந்த போட்டோன்றது மறுபடியும் ஒரு 3-4 வருஷம்